ஸ்பெஷல் கிச்சனில் புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் புளிச்சக்கீரை வாங்கி வச்சுக்கிறேன், சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம புளிச்சக்கீரையை வேக வச்சுக்கலாம். வேக வச்சு தான் செய்ய முடியும். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, கீரை வேகிற அளவுக்கு. நம்ம கீரையை அதில் போட்டுக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். நம்ம கீரை வேக வச்சோம், நல்லா கீரை வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ கீரை வச்சோம், கொஞ்சோண்டு ஆயிடுச்சு பாருங்கள் கீரை. இப்போ நம்ம கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி இருத்துடலாம். தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அந்த தண்ணியில் நம்ம செம்பு தவளை, பித்தளை தவளை, பித்தளை பொருள், செம்பு பொருளெல்லாம் நம்ம இந்த தண்ணியில் நம்ம கழுவுனா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணிப்பேன் அந்த தண்ணி. இப்போ நம்ம கீரை மட்டும் எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெங்காயம் வடகம் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் வடகம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெங்காயம் வடகம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூனு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். வரமிளகா நான் 5 மிளகா போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பத்து பூண்டு பல் போட்டுக்கலாம். எல்லாம் சவுந்துச்சு. இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு கொட்டெல்லாம் எடுத்துட்டு புளி போட்டுக்கலாம். நம்ம புளிச்சக்கீரை தான், ஆனால் புளி கொஞ்சம் வச்சாதான் கீரை நல்லா இருக்கும். புளிப்புலாம் வெறும் கீரை மட்டும் அரைச்சா புளிப்பு கம்மியாக இருக்கும். இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுடலாம், கல் உப்பு. நம்ம கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம தாளித்த பொருளெல்லாம் மிக்சியில் கீரை கூட போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம கீரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம கீரையை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச கீரையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கீரை ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி புளிச்சக்கீரை கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒயிட் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்களா சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க ஒரு அப்பளமோ இல்லை வத்தியோ வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.